வைத்திருக்கிறார். அதனால்தான் இவருக்கு பேரு திக்கற்றோரின் தகப்பன். அதனால்தான் இவருக்கு பேரு ஏழைகளின் தலைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இவர் இயேசு ஏன் ஒண்ணுமில்லாதவங்களை தேடி போகிறார்? இன்னைக்கு காலையில ஒரு சங்கீதத்தை வாசிச்சேன். ஏழை தன்னை அவருக்கு ஒப்புவிக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாது. எல்லாம் இருக்கிறவன் அவருக்கு தன்னை கொடுக்க மாட்டான். எதுவுமே இல்லாதவன் அவருக்கு தன்னையே கொடுப்பான். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, தரித்திரர்களை அவர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தெரியுங்க, இந்த உலகத்துல தரித்திரவங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த உலகத்துல நோயாளியை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் தாழ்மையோடு சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு பாட்டியம்மா, அவங்க கணவன் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அவங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாவை கொஞ்சம் கீழே விழுந்து கால் ஒடிஞ்சதுனால அந்த அம்மா மோசம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு யாருமே உதவி செய்யலை. கவனிங்க, நான் ஒரு நாள் அந்த ஊருக்கு போறேன். அந்த அம்மா என்னை கூட்டி சொல்றாங்க, ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யா, எனக்கு ஏதாவது பண்ணியான்னு சொன்னாங்க. நானும் என்ன செய்யன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இந்த ஆண்டவர் அறிஞ்ச என்ன மாதிரி அந்த நிறையா அந்த பழைய மார்க்கங்களுக்கு போய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் அவர் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட கொண்டு போய் விட்டேன். கவனிங்க, அவங்க மனைவி அவரும் அந்த அம்மாவுக்கு எல்லா விதத்திலும் அவங்க சுதந்திரமா செய்ய முடியாத அத்தனை உதவியும் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த அம்மாவுக்கு உடைஞ்ச கால் ஒட்டிருச்சு, உடைஞ்ச கை ஒட்டிருச்சு. இன்னைக்கு நடக்கிற அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. அல்லேலூயா. ஒன்னு சொல்றேன், 10 பைசா அந்த அம்மா கொடுக்கல. பணம் இருந்தா மட்டும்தான் இந்த ஊர் உலகம் நம்மளை பாதுகாக்கும். பணம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த ஊர் உலகம் சப்போர்ட் பண்ணும். ஆனா ஒன்னு நான் சொல்றேன், எதுவுமே இல்லாத நிலைமையில உங்களுக்கான உதவியும் மீட்பும் ரட்சிப்பும் எங்கே இருந்து வரும்னா இயேசு ராஜாவிடம் மாத்திரமே. அல்லேலூயா. இத்தனை வருஷம் பணம் இருந்துச்சு இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு. இத்தனை வருஷம் டாக்டர்கள் உதவி பண்ணாங்க. எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, டாக்டர்கள் கையில பணம் இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனால் எல்லாம் இழந்து போன பிறகு இந்த ஸ்திரீ, இவளுக்கு ஒரு சத்தம் வருது, இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார், இயேசு உங்களுக்கு மாற்றம் தருகிறார், இயேசு உங்க நோயை குணமாக்குகிறார் என்கிற சத்தத்தை மறுபடியும் கேட்கிறார். இப்ப முடிவெடுக்கிறார், நாம தாமதிச்சதெல்லாம் போதும், நம்ம அந்த மார்க்கம் இந்த மார்க்கம், நாம அந்த இனம் இந்த இனம் சொன்னதெல்லாம் போதும், நாம வாழணும்னா இயேசுகிட்ட தான் போயாகணும் என்று முடிவெடுத்தால் இயேசுவிடம் வந்தால் குணமானார். கையை தட்டி அப்பாவை நல்ல மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நமக்கு சில இடங்கள்ல இருந்து சப்போர்ட் இல்லாம போகுது. நிறைய இடங்கள்ல இருந்து நமக்கு நல்ல ஒரு 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 உதவி கிடைக்காம போகுதுன்னு நினைச்சுக்கோங்களேன். நான் ஒண்ணு சொல்றேன், அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. நல்ல கவனிங்க. எங்க ஊர்ல ஒரு அண்ணன் இருந்தார். என்ன கவனிங்க, அந்த அண்ணன் அவங்களுடைய 2 கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா வெளிநாட்டு போய் அங்கிருந்து பணம் அனுப்பிட்டே இருப்பாங்க. இவர் பேங்க்ல இருந்து பணம் எடுப்பாரு, எல்லாத்துக்கும் பணம் வீட்டுக்கு எடுத்து கொடுப்பாரு, வீட்டுக்கு பொருளெல்லாம் வாங்கிட்டு போவாரு, எல்லாம் செய்வாரு. இவருக்கு ஏதாவது வண்டிக்கு பெட்ரோல் போடனா வீட்டுக்கு தேவைன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல இவங்க எந்த உதவியுமே அவங்க அண்ணன் தம்பிட்டு இருந்து எதுவுமே கிடைக்கல. எதுவுமே கிடைக்கல. எதுவுமே கிடைக்கலன்னையும் இவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு, இவ்வளவு நாள் இவனுக்கு இவ்வளவு செஞ்சேனே, அவ்வளவு செஞ்சேனே, அப்படி இருந்தேனே, இவன் வெள்ளாட்டுக்கு பணம் அனுப்பும் போது இவன் வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சேன், இவன் பேங்க் போக சொன்னா பேங்க் போனேன், இவன் குடும்பத்துக்கு எல்லாம் பொருள் வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு என்னன்னா எதுவுமே செய்ய மாட்டேங்கான்னு சொல்லி ஒரே கடுப்பு. உடனே என்ன முடிவெடுத்தார் தெரியுமா? கவனிங்க, அவர் இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டிவ் இல்லாம போன போதான் இவருக்கு ஒண்ணு தெரிஞ்சது, ஆகா இத்தனை நாளும் நம்ம இன்னொருத்தர சப்போர்ட்ல வாழ்ந்திருக்கோம்னு சொல்லி அதுக்கு பிறகு இவர் தனக்கான ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தாம் வேலை தொடங்கினார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன், நல்ல கவனிங்க. எப்போ
நம்முடைய நமக்கான ஆதரவுகள், நமக்கான சப்போர்ட்டிவ்கள் எப்போ நிக்குதோ அப்பதான் நம்ம வாழ்க்கைக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கான ஒன்றை பெற்றுக்கொள்ள நம்ம புறப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அந்த தேவ மனுஷன் இருக்கும்போது 3 வருஷம் பஞ்சம். அந்த 3 வருஷம் பஞ்சத்துல கேரித் ஆற்றங்கரை என்கிற ஒரு இடத்துல இயேசு அவனை வைத்திருந்தார். அந்த ஆற்றுல தண்ணி இருந்துச்சு. அவனுக்காக கர்த்தர் காகத்தின் வழியா ஒரு காக்காவுக்கு சொல்லியிருந்தார், இவனுக்கு சாப்பாடு